பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முத்திரையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். நம்ம கொஞ்ச நாளாகவே வருகைக்குரிய காரியங்களை உங்களோட அதிகமாக நான் பேசியிருந்தேன். ரகசிய வருகை என்றால் என்ன, இரண்டாம் வருகை என்றால் என்ன, ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதெல்லாம் நான் உங்களோட பேசியிருந்தேன். இந்த நாளிலும் கூட கடைசி கால நிகழ்வாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு தான் முத்திரை. அதாவது பிசாசின் முத்திரையும் உண்டு, கர்த்தர் நம்ம மேலே போடுகிற முத்திரையும் உண்டு. இன்றைக்கு நாம் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். இதற்கு சில வசனங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18 சொல்லப்பட்டிருக்கிற பிசாசின் முத்திரை, அதாவது மார்க் ஆஃப் த பீஸ்ட், இதிலிருந்து நாம் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த இந்த சத்தியம் எதற்காக என்று சொன்னால், நான் முன்ன செய்தியில் சொல்லியிருந்தேன், அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி காலம் 7 வருடங்கள். அந்த 7 வருஷ காலத்தில் அவன் இந்த பூமியை எல்லாமே அவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அவன் முழுமையாக அவன் செயல்படுவான். வசனம் சொல்லுது, பிசாசு இப்போ நம்ம இருக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா, அவன் உலகம் தோன்றின முதல் கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுது. அவன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு பெரிய பாதுகாப்பாக யார் இருக்கான்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தேவனும் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடியால், அவர் மேலே நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறபடியால், அவனுடைய எந்த ஒரு ஆயுதமும் நம்மை வராதபடிக்கு இவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது, நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்போது வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு எதிராக வர பிரச்சனைகளை ஜெபத்தின் மூலியமாய் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம அதை தோற்கடிக்கிறோம் என்பதை நமக்கு நன்றாக தெரிந்திருக்கு. சரி, இந்த நாட்களிலும் கூட இந்த பிசாசின் முத்திரை இன்றைக்கு உலகத்தில் இருக்கா? இன்றைக்கு பிசாசின் முத்திரை எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா? இது எப்படி செயல்படும் என்பதை குறித்தான விரிவான விளக்கத்தை நான் இந்த செய்தியின் வழியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, தொடர்ந்து நம்ம இந்த வசனத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கம் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கு, அதோடைய நம்பர் என்னென்னா 666, 666. இந்த 666 என்பது பிசாசுடைய முத்திரை என்பதை குறித்து இன்றைக்கி எல்லாருமே அறிந்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கி எல்லாமே ஒரு பேசும் பொருளாக இருக்கப்பட்ட ஒரு நம்பர் 666. 666 அது பிசாசுடைய முத்திரையாச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு வெளியே வந்திருக்கு. சரி, இந்த முத்திரையை மனுஷன் மேலே போடுவாங்களாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்பட்டிருக்கு, சிறியவர்கள், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க, ஏழை, பணக்காரர், தரித்திரர் எல்லாருக்குமே. அதாவது இது எப்படி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை, இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை. இன்றைக்கி ஆதார் கார்டு இல்லாத ஜனங்க அழைச்சிருக்கிறாங்களா? இன்றைக்கி இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரை எது வரைக்கும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா, இந்த ஆதார், இன்றைக்கு நமக்கு இந்த ஆதார் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அல்லேலூயா. ஆதார் தான் ஐடென்டிட்டி. அதில் இருக்க அந்த ஆதார் நம்பர் எல்லாத்துலேயும் இணைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பேங்க்லேருந்து கேஸ் கனெக்ஷனு, அப்புறம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதார் நம்பர் நம்ம அதான் இந்த ஆதார் நம்பரை நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஆதார் நம்பரை நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணாலே என்னுடைய நேம், என்னுடைய அட்ரஸ் எல்லாமே எடுத்து காமிச்சிடும். அப்போது இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி லக்கம் நம்பர் தான் என்னுடைய ஐடென்டிட்டியை குறிக்குது. இன்றைக்கி லாங்குவேஜ் எவ்வளோ லாங்குவேஜ் இருக்கலாம், ஆனால் நம்பர் என்பது யூனிக். நம்பர் என்பது எல்லாருக்குமே
பொதுவான ஒண்ணு தான். இப்ப என்னோட ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன்னா, எனக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படுது. இதேபோல எனக்கு ஒரு பேர் இருந்தாலும், எனக்குரிய ஐடி நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதேபோல ஆதார் கார்ட்ல என் பேர் இருந்தாலும், என் ஆதார் நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆதார் நம்பர வச்சு தான் நான் யாருன்னு என்பத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை எதுக்காக ஒரு மனுஷனுக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணணும்? இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவோ விதமான காரியங்கள் நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் வேலட்ல பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் கார்டு இருக்கும். அப்புறம் வந்து ரேஷன் கார்டு இருக்கும். ஆதார் அட்டை. இப்படி நெறைய டாக்குமெண்ட்ஸ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், நாம ஹார்ட் காப்பியா நம்ம கையில வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கோம். இது மிஸ் ஆகிட்டா நம்ம அத மறுபடியும் நம்ம புதுப்பிக்கிறதுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கு. இத நம்ம எல்லா இடத்துலயும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. இந்த மாரி நெறைய விதமான காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல எல்லாமே நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம நெறைய எல்லாமே ஈஸியா போணுன்றதுக்கு நெறைய டெக்னாலஜி இன்னைக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. முன்னொரு காலத்துலலாம் நமக்கு இருந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்களேன். முதல்ல இருந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரூம் சைஸ்ல இருக்குமாம். ரொம்ப பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் என்பது அது மடிக்கணினி அதாவது லேப்டாப்பு. நம்ம லேப்ல வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்பவுமே ஒரு ஸ்மால் திங்கா ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு எல்லாமே நம்மளுடைய வசதிக்கு ஏற்றது மாரி இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகமாயிட்டதுனால, இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நம்ம ஈஸியா கேரி பண்ணிட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டான வேர்ல்டுல நம்ம டெக்னாலஜியும் ஃபாஸ்ட்டா நம்மள கொண்டு போய் கொண்டு இருக்கு. இத மறந்துடக்கூடாது. சரி, இந்த மாரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த மாரி சூழ்நிலை உலகம் போயிட்டுருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில நமக்குள்ள என்ன மாரியான காரியங்கள விதைக்க போறாங்க, விதைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவாங்க, "இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு RFID சிப்பு நாங்க இன்சர்ட் பண்ண போறோம். அந்த RFID சிப்னா வேற ஒண்ணும் இல்ல. அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சிப்." அப்போ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அது எதுக்குன்னா, இது ஒரு கண்காணிப்புக்காக. இது முதல்ல யாருக்காக இது உண்டாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இது வந்து மிருகங்களுக்கு இன்சர்ட் பண்ணப்பட்டது. இப்போ ஒரு பெரிய காட்டுப் பகுதியில நெறைய விலங்குகள் இருக்கு. அதுல வந்து கண்காணிக்கணும், இல்ல அத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதோடைய சரீரத்தில ஒரு இன்ஜெக்ட் பண்ருவாங்க. அதாவது RFID சிப்பு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்கும், இல்ல ஒவ்வொரு கடல் வாழ் உயிரினுக்கும் சில நம்பர போட்டு என்ன பண்ருவாங்க, அதுங்கள காட்டுக்குள்ளேயோ, இல்ல கடலின் சமுத்திரத்துக்குள்ள அனுப்பிட்டாலும் கூட, அது நம்ம எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுக்குள்ள போடப்பட்ட அந்த நம்பர், சிப் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிச்சு, அத நாம அ மீட்டுக் கொள்ளலாம். இதுக்காக தான் முதல்ல இந்த RFID கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அது எப்படியோ பிசாசு ஜனங்களை கண்காணிக்கும்படியாக, அது இந்த இந்த தொழில்நுட்பம் எல்லாமே நன்மையாக இருக்க மாரி தான் இருக்கும். எல்லாமே நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி தான் இது கண்டிப்பா இருக்கும். ஆனாலும் கூட, இதோட முடிவுல எங்க போய் முடியுன்றத நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கு உலகத்துல நமக்கு எல்லாமே ஈஸியா, கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்காக எல்லாமே நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம எழுந்து நின்னு ஒரு ஃபேன் போடுறோம். ஸ்விட்ச போட்டா ஃபேன் ஓடுது. இப்பலாம் எழுந்துலாம் போக தேவையில்ல. ரிமோட்டு ரிமோட்லயே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேன் ஆன் பண்ணலாம். ஃபேன் ஆஃப் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வேர்ல்ட், ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் டிவி எல்லாமே ஸ்மார்ட்டா நம்ம கைக்குள்ளேயே அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப நான் இந்த இடத்துல உட்காந்து என் ஃபோன் மூலியமா நான் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். என்னுடைய எல்லா திங்ஸுமே நான் இருந்த இடத்துலருந்து நான் பண்ணலாம். எனக்கு வெளியவே போக தேவையில்ல. ஏன்னா, அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம அவ்வளோ வித ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு நம்ம கையில வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஃபோனு நாளடைவில அது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம கையில இருக்கு. நாளடைவில நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயே வரும்படி தான் அதுதான் முடிவான ஒரு காரியமா நடக்கப் போகுது. இது எப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த RFID சிப்பு அது எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, ஒரு அரிசி இருக்குல்ல, நம்ம வீட்ல இருக்க அரிசி. அந்த அரிசி அளவில தான் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்புக்குள்ள நம்மளுடைய எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸு, நம்முடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணுவாங்க, அந்த RFID இந்த சிப்பு மூலியமா ஒரு இன்ஜெக்ஷன் மாரி அது நீடில்ல வச்சு நம்மளுடைய சரீரத்தில வச்சுருவாங்க. அது எங்க வைப்பாங்க தெரியுமா? அந்த மு அது அந்த அது வந்து நமது வலது கையில, இல்ல நெற்றி பகுதியில அத வைப்பாங்க. அதுதான் லொக்கேட் பண்ணக்கூடிய
பெர்ஃபெக்ட் பிளேஸ். ஏன்னா ஒரு பேட்டரியில பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மைனஸ்ன்றது இருக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு நம்ம நம்ம சரீரத்தில இருக்கிற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, நெற்றியில வைக்கலாம், இல்ல வலது கையில வைக்கலாம் விதத்தில சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட் பிளேஸ் நம்ம இங்க தான் சிப்ப வைக்க போறாங்க. இது நிமித்தம் நம்ம என்ன பண்ணலாம், நான் ஆக்சஸ் பண்ணுவேன். எனக்கு கார்டெல்லாம் தேவைப்படாது. என் கரத்த எடுத்துன்னு போயிட்டு சென்சார் கிட்ட வச்சாலே போதும். டோர் ஓப்பன் ஆகும். அது மாத்திரமா ஒரு திங்ஸ் நான் வாங்கிட்டு, நான் என்னுடைய கார்டு, என் கிரெடிட் கார்டையோ, இல்ல என்னுடைய ஃபோன எடுத்து ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய கரத்த எடுத்து நான் அந்த ஸ்கேன் மிஷின்ல காமிச்சாலே, அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அது பணத்த எடுத்துக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வரும்பொழுது ஜனங்கள் ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க? கண்டிப்பாக இது நல்லா இருக்கே! நான் எந்த திங்ஸும் கேரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இத என்ன பண்ணுவாங்க? ஈஸியா பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொள்ளலனா கூட கவர்மெண்ட் அந்தி கிறிஸ்து ஆட்சியில என்ன நடக்கும்னா, இந்த ஒரு மார்க் ஆஃப் த பீஸ்ட் இது நம்ம சொல்லப்போது மார்க் ஆஃப் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மார்க் ஆஃப் த பீஸ்ட். ஆனா அரசாங்க இது அந்தி கிறிஸ்து எப்படி கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டு. இது நீங்க பெற்றுக்கொண்டா தான் நீங்க இந்த நாட்ல நீங்க குடியிருக்க முடியும். இத நீங்க பெற்றுக்கொள்ளனா ஒரு பொருளையும் நீங்க வாங்க முடியாது, விற்க முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துல அங்க வரும். அதான் வசனம் சொல்லப்பட்டது. இந்த முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி முத்திரையை பெற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கவும் முடியாதாம், விற்கவும் முடியாதாம். இப்ப நீங்க ரேஷன் கடையில நம்ம ரேஷன் கார்டு ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் சொல்லுவேன். இந்த ரேஷன் கார்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரேஷன் கார்ட்ல என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் நமக்கு சர்க்கரையோ, எண்ணெயோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அப்படி அந்த 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 ரேஷன் கார்ட்ல என்னுடைய பேர் இருக்கணும். அது என் பேர் மாத்திரம் இல்ல, அ என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதில பதிவு இருந்தா மட்டும் தான் ரேஷன் கடையில எனக்கான திங்ஸ அவங்க கொடுக்க முடியும். அப்படி நான் அந்த ரேஷன் கார்ட்ல நான் அந்த மெம்பரா இல்லன்னா, என்னால அந்த பொருள வாங்க முடியாது. அப்ப என்னால போய் அரிசியோ, பருப்போ வாங்க முடியாது. இதே சூழ்நிலை தான் கடைசி நாட்கள்ல வரும். அப்போ இதுதான் பிசாசுடைய முத்திரை. இந்த முத்திரைய தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் பிசாசு போட ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கும் நீங்க இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அதில நெறைய பேர் இன்னைக்கு நெறைய நிறுவனங்கள் அத கொண்டு வந்திருக்கிறாங்க. நெறைய மிலிட்ரில அது அப்ளிகபிளா இருக்கு. நெறைய ஸ்கூல்ஸ்ல இத பண்ணிட்டுருக்காங்க. இது இன்னைக்கு நம்ம தேசத்தில வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? இதுக்கு முன்னால நான் சொல்லியிருந்தேன். ஒரு ரூ. 1000 நோட்டு ஒரு நைட்ல மாறுச்சு. நைட்ல எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, புது சட்டம் வரும். இன்னும் 1 மாச அளவுல இந்த சிப்ப எல்லாரும் கையில போட்டுக்கிட்டா தான், நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்கணும், வாங்க முடியும், விற்க முடியும்னா, நம்முடைய வாழ்வாதாரம் அங்கே ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். நம்ம ஒரு திங்ஸ வாங்க முடியாது. சாப்பிடுறதுக்கு முடியாது. நம்ம பாருங்க எவ்வளோ மோசம். அதுதான். அப்ப அந்த மாரியான உபத்திரவ காலத்துல மனிதனால வாழ முடியுமா? முடியாது. ஒருவேளை இந்த வசனத்த எல்லாம் அறிந்து கொண்ட நம்ம ஒருவேளை ஆயத்தமாகாம கைவிடப்பட்டோமானால், நம்ம நிலைமைய யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை நம்ம எவ்வளோ அழகாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழும்படிக்கு தேவன் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். வல்லமையில் நிரம்பணும்னு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் நாம கண்டுக்காம நம்ம உலக போக்குல வாழ்ந்து கொண்டிருந்து, இயேசுடைய வருகையில நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, இந்த அந்தி கிறிஸ்துவின் இந்த நாட்கள்ல உபத்திரவத்தின் பாதையில அவன் கட்டாயப்படுத்துவான். இத நீ பெற்றுக்கொண்டா தான். அப்போது பெற்றுக்கொள்ளாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, அது கொடுமையா இருக்கும். இந்த தான் பிசாசுடைய முத்திரை. இத விட கிளியரா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது இன்னும் நேரம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பிசாசுடைய முத்திரைய அவனுடைய நாட்கள்ல அதிகமாக பரப்பப்படும். இத குறித்து இன்னும் நம்ம டீப்பா பேசலாம். ஆனா அது இந்த நேரத்தில வேணாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பிசாசுடைய முத்திரைய பத்தி நம்ம பார்த்தோம். இத எல்லா மனிதருக்கும் அவன் கட்டாயம் போடுவான். இன்னைக்கு அது நம்ம கரங்கள் கிட்ட வந்திருக்கு. சீக்கிரமாகவே அது நம்முடைய சரீரத்துக்குள்ள வருறதுக்கு கொஞ்சம் நேரம் ரொம்ப வருஷங்கள் இல்ல, ரொம்ப யுகங்கள் இல்ல. அது இன்றைக்கு எப்ப வேணா சம்பவிக்கலாம். இன்னைக்கு அதுக்கான நிறுவனங்கள் நெறைய இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் சரீரத்தில அது போடப்பட்டு கொண்டும் இருக்கு. அத நம்ம மறந்துடக்கூடாது. சரி ஃபைன். அடுத்து இன்னைக்கு இப்ப நம்ம பிசாசுடைய முத்திரைய பார்த்தோம். ஆனா வேதத்துல இன்னொரு முத்திரையும் இருக்கு. நாம எந்த முத்திரைய பெற்றுக்கொள்ளணும்? சரிங்க இவ்வளோ நேரம் சொல்லிட்டீங்க. சரி இதுலருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னா, நாம் பரிசுத்த ஆவியுடைய முத்திரைய நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது. எடுத்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதுல பாருங்க.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ மீட்கப்படும் என்றால் மீட்கப்படுற நாள் எது தெரியுமா? அதுதான் ரகசிய வருகைன்னு சொல்லலாம். மீட்கப்படுகிற ஒரு நாள், இல்ல 2ஆம் வருகையாகவும் இருக்கலாம். அப்போ அந்த நாட்கள்ல, மீட்கப்படுகிற நாட்கள்ல நாம பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர நாம் என்ன பண்ணக்கூடாதாம்? நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர துக்கப்படுத்தக்கூடாது. நம்ம மீட்பு சமீபமா இருக்கு. கர்த்தர் சபையை எப்ப வேணா மீட்டு கொண்டு போவாரு. அதனால நம்ம முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம எப்படி ஆயத்தமாகுவது? எதுல பிசாசு ஆபத்து வைச்சிருக்கிறான்? எந்த வழியில போனா நம்ம தப்பிக்கலாம்? எந்த வழியில போனா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பத பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்திட்டே இருப்பாரு. அதுதான் மோசே மோசே நம்ம யாத்திராகமத்தில படிக்கிறோம். மோசே அழகா ஜெபம் பண்ணுவாரு. "உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே போகணும் ஆண்டவரே. உங்க சமூகம் இல்லாம நான் இந்த இடத்துக்கு விட்டு நான் கடந்து போக மாட்டேன். நீங்க இல்லன்னா அந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு" சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவாரு. அதேபோல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, "நீ கேட்டபடியே என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும்" அப்படின்றத நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போ அதுதாங்க ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவரே நீங்க இல்லாம நான் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதப்பா. நீங்க இல்லாம நான் தனியா ஒரு இடத்துக்கு போனேன்னா, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்காது. என் வாழ்க்கை சுகமா இருக்காது. நான் எங்க போனாலும் நீங்க எனக்கு வேணும். அது உங்க சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. நீங்க இல்லாத இடத்துக்கு என்னை கூட்டு போவாதீங்க. நீங்க விரும்புற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க. உமக்கு சித்தமான இடத்துக்கு என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க. நீங்க முன்ன போணும்ப்பா, நான் பின்ன வரணும். அதுதான் நாம ஜெபிக்கணும். ஆனா இன்றைக்கு நாம எப்படி தெரியுமா ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே நான் போற இடத்துலலாம் நீங்க வாங்க. நான் எங்க போறேனோ என் கூடவே இருக்கணும். நம்முடைய கால்கள் எங்க வேணா போவோம். அசுத்தமான இடங்களுக்கு போங்க. கர்த்தர் வருவாரா? வரமாட்டார். நீங்க நம்ம இஷ்டப்படி மனம் போன போக்குல நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆண்டவரே இங்க வாங்க அப்படின்னா கர்த்தர் வந்துட மாட்டார். ஆனா நம்ம ஜெபங்களை மாற்ற வேண்டும். நாம இன்றைக்கு எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஒரு விஷயங்கள ஆசைப்பட்டுட்டு ஆண்டவரே இதுல நீங்க என் கூடவே இருங்க. இதான் என்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்தில என் கூடவே கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்னா, கர்த்தரால இது இருக்க முடியாது. மாறாக நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தமான இடத்துக்கு என்னை கொண்டு போய் நான் ஜீவனம் பண்ணும்படி செய்யுங்க. உங்க கரத்தில என்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்த ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. என்ன நீங்க வழி நடத்துங்க. இது இப்படி நம்ம கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் கிருபையாய் நம்மை ரட்சித்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புவார். நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மள சகல சத்தியத்திற்குள்ளும், பரிசுத்தத்திற்குள்ளும், தேவ நீதிக்குள்ளும் அவரை வழி நடத்தி கொண்டே இருப்பார். அப்போ இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. இதுதான் வருகிற நாட்களில நம்மை ஆயத்தப்படுத்துவதும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும், இயேசுவை நம்ம சந்திக்க ஆயத்தப்படுத்துவதற்கும் பரிசுத்த ஆவியானவரும், அபிஷேகமும் நமக்கு கட்டாயம் வேண்டும். அப்போ இதில தான் நாம இதுதான் முத்திரை என்று சொல்லப்படுது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பூமியில 2 விதமான ஆஃபர் உங்க முன்னால இருக்கு. அதாவது பிசாசுடைய முத்திரை இன்றைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கு. பிசாசுடைய முத்திரை ஜனங்கள் மேல போடுறதுக்கு நெறைய நிறுவனங்கள் எழும்பியிருக்காங்க. அந்த சிப்ப கிரியேட் பண்றதுக்கு. இன்னைக்கு நெறைய நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எலன் மாஸ்க் அவருடைய இன்வென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, பூமிய அதிர பண்ணும்படியான பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ். அவர் ரோபோட்டிக்ஸ நெறைய இன்வென்ஷன் பண்ணிட்டு ஏஐ டெக்னாலஜி ஒரு பக்கம் பீக்ல போயிட்டுருக்கு. அப்புறம் நியூராலிங்க் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படி எல்லாமே மனிதனுக்குள்ள எந்திரங்கள் வர்றதுக்கு வந்து கொண்டிருக்கு. எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுவுமே ஆரம்பிக்க போகுது. இத்தன வருஷம், இன்னும் 1000 வருஷம் அப்படிலாம் இல்ல. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் நெறைய பேருக்கிட்ட இந்த சிப் உள்ள இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிசாசு தன் வேலைய ஆரம்பிச்சுட்டான். ஆனா, இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் சபைய சுத்தம் பண்ணும்படிக்கு அவர் அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்னா, நம்ம ஒரு மத்திய கோட்ல இருக்கிறோம். இங்க போலாமா, அங்க போலாமான்ற ஒரு முடிவு எடுக்காதபடிக்கு ஒரே இடத்துல நம்ம போயிட்டுருக்கிறோம்.
அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த வழியில் ஆண்டவரே, பிசாசுடைய முத்திரை எனக்கு வேணாம். எனக்கு உங்க முத்திரை என் மேல போடப்படணும். ஏன்னா, நான் தேவனே, நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய முத்திரை என் மேல விழணும் ஆண்டவரே. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த முத்திரையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. அந்த வாஞ்சை, அந்த ஒரு பாரம் நம்ம எல்லாருக்குமே வேணும். இன்னைக்கு பூமி எல்லாமே அந்தி கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கு. ஆனா கிறிஸ்தவ நாம இயேசுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்க ஜெபத்துல ஜெபிங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. நீங்க உலகத்த கையில புடிச்சுக்கிட்டு, "ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னா" அபிஷேகத்தால நிரம்ப முடியாது. நம்ம உலகத்த விட்டுட்டு இயேசுவை மாத்திரம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னார். வி சப்மிட் ஃபுல் சரண்டர். நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்த முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து 100% நாம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அளவில்லாமல் நிரப்புவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். தன் ஜனங்கள் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே! கண்டிப்பாக ஊற்றுவார். அதில நாம ஆயத்தமா இருப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரு வேளை அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை ஜெபிக்க ஒப்புக்கொடுங்க. பரிசுத்த ஆவியாக தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. நாம ஆயத்தமாகலாம். மற்றும் நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தலாம். மாரநாதா, ஆமென். இயேசுவே சீக்கிரம் வாரும்.